بسم الله الرحمن الرحيم. நான் பாஸ்டராக அங்கே திருவொற்றியூர் பகுதியில் அங்கே சர்ச்சு நடத்தியிருக்கிறேன். 12 ஆண்டுகளாக அங்கே ஊழியம் செய்கிறேன். என்னுடைய பேர் ஆண்டனி மரி ஜோசப், பாஸ்டர் ஆண்டனி மரி ஜோசப். நான் சென்னையில் தான் புதுப்பேட்டையில் பிறந்து, சிந்தாதிரிப்பேட்டையில் வளர்ந்து, சேத்துப்பேட்டில் இருந்து காலேஜ் சோவிய கலைக்கல்லூரி எக்மூரில் இருப்பீங்களா, அங்கே படிச்சு எம்எம்டி குடியிருந்து அங்கே எனக்கு நிறைய நண்பர்கள். அவங்க என்ன நிறைய போட்டு கேட்க வைப்பாங்க. இவர் இறந்துட்டாரு பழனி பாபா, அவருடைய கேசட்டுகள்லாம் போட்டு என்னை கேட்க வைப்பாங்க. அதெல்லாம் கேட்டு அவர்களாலேயே குரானை படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் பண்ணி விட்டு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒவ்வாது அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் குரானை படிச்சு பிறகு இஸ்லாமிய மக்களுக்கும் கேத்தலிக்ஸுக்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் என்ன என்பதை சொல்கிறேன். இப்ப திருவள்ளூர்ல இருக்கேன். இப்போதைக்கு பத்தியால்பேட்டைன்னு மசூதி ஸ்ட்ரீட். நீங்க வந்திருக்கீங்க திருவள்ளூருக்கு? இங்க இந்த பெட்ரோல் பேங்க் இருக்கு, அது எதிரில் இருக்கு. அங்கேயும் எனக்கு நிறைய நண்பர்கள். இங்க உள்ள சர்ச்சு இப்போ இங்க இருந்து நான் நிறைய ஊழியர்கள் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில. பல சபைகளுக்கு ஸ்தாபனம் பண்ணி அவங்களுக்கு உதவியா இருந்து இப்போ எனக்கு நீட் இப்போ அதுக்கு என்ன சொந்த வீடு வாங்கி போயிட்டோம். அங்கேயும் இப்ப கட்டிட்டு இருக்கோம். பாஸ்டர் தேவ வார்த்தை சபை போகிறார் திருவொற்றியூர். கடந்த 15 ஆண்டுகள் முழு நேர பணியாளர், 10 ஆண்டுகள் பார்த்தேன் சொல்லி வேலை செய்து கொண்டு கடவுளை வேலை செய்து ரொம்ப தெரியும். நான் பிறந்து வளர்ந்து ஒரு முஸ்லீம் குணங்குடி மஸ்தான் தெரியும். ஆர்எஸ்ஆர் நேசர் அங்கதான் எங்க வீடு அம்மா வீடு இருக்கு. நண்பர்கள் நிறைய முஸ்லீம் நண்பர்கள். அப்படி முஸ்லீம்களோட பழக்கம் இருக்கு ரொம்ப நாளா. என் பேர் ஹபீபுல்லா. நான் திருவத்தூர்ல தான் இருக்கேன். நான் ஜமாத்துல ஒரு உறுப்பினர். என்னுடைய பேர் வந்து சையத் இப்ராஹிம். நான் வந்து இந்த ஜமாத்துல நானும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். மற்றபடி சிறு தொழில் வந்து ஊர்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் வந்து அகமது ஃபாரூக், மதுரை சென்னையில். வியாபாரம் வந்து காய்கறி. என்ன பாக்குறீங்களா நீங்க? உங்களையா? எங்க அம்சுகிற வீட்டுல பாத்துருக்கலாம். என்ன விஷயம்? இல்ல ஒரு முறை நானும் என்னுடைய பையனும் வண்டியில போகும்போது அங்க ஒரு ஜமாத் ஒன்று இருக்குல்ல, அங்க நீங்க நம்பர் வந்தீங்களா? இல்ல, அங்க வருவோம். சரிங்களா? பேசுறதுக்காண்டி வருவோம். ஓஹோ, அப்ப நான் ஒரு புக் கொண்டு உங்ககிட்ட விவாதம் பண்ணோம் ஒரு வாட்டி. இந்த அம்ஜிஆர்ல ஒரு வாட்டி மேல வச்சு பேசணும். இல்ல மேல வரல. வண்டியில போகும்போது பெருமானாரின் பொன்மொழி பிழைய பய வச்சுட்டு இருந்தான். சரி, ஹதீசுகள். அப்போ நீங்க தான் கேட்டீங்க நீங்க எந்த ஜமாத்தை சார்ந்தவங்க. அவன் என்ன கூட்டு விட்டான், அவனுக்கு விலகாம நாங்க எந்த ஜமாத்தின் சார்ந்தவங்க, நான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னேன். நீங்க எல்லாம் ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. கிறிஸ்தவத்தை குறித்து ஏராளமான குற்றச்சாட்டு முகமது நண்பர்களுக்கு அதெல்லாம் உண்மைதானான்னு பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் கேள்வி அவன் கேட்ட போது அந்த கேள்விக்கு பதில் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த கேள்விக்கு இல்ல அந்த லெட்டர் கொண்டு வரலாம். வேற நபர் அவர் வந்து எப்படின்னா இவரா அவரான்னு நமக்கு அவர் முகமது அகமது. இவரு அவரை கூட நீங்க மீட் பண்ணிருக்கலாம். முகமது அவர் அஞ்சிக்கிறை பகுதியில பயானுக்கு போவாரு. அந்த அநேகமா அவரா இருக்கலாம் மேக்சிமம். அவருடைய கடிதங்கள் ஏன்னா நமக்கே குழப்பமாகும். இவரா அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா, என்ன பாத்தீங்களா? என் பேர் கரீம் ரசூல். நான் ஜமாத்துடைய உறுப்பினராக இருக்கேன். வியாபாரம் அப்துல் அஜீஸ் அசோக் வேலை செய்றேன். திருவத்தூர் நகர செயலாளர். இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான்
எல்லாம் பார்க்கிறதுக்காக எல்லாம் அந்த பகுதியை சார்ந்த திருவொற்றியூர் பகுதியை சார்ந்த சகோதரர்கள் கேள்விப்பட்டு நானும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எப்படி என்ன பேசிக்கிறாங்க நாங்க கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம்னு இருந்தேன். இப்ப நீங்க சொல்லும் போது சில ஒரு திருத்தம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க முகமதிய நண்பர்கள் சொன்னீங்க, எங்களை இழிவுபடுத்துறதாக நாங்க கருதுறோம். நாங்க முகமதியர்கள் நாங்க சொல்றதே கிடையாது. அது நீங்க கிறிஸ்துவர்கள் வந்து எங்களை துன்புறுத்துவதாக உள்ள வார்த்தைகள். நாங்க எந்த அடிப்படையில் இல்ல நீங்க என்ன அர்த்தப்படுத்துவது? நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததை நீங்கள் சொல்வது எங்களை புண்படுத்துவது. முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் முகமது, அதாவது குரான்ல நீங்கள் முஸ்லீம்கள் என்றும் முகமதிகள் என்றும் அழைக்கப்படும் வசனம் அவ்வாறு வசனம் எதுவும் இல்லையா? இதுதான் நீங்க காட்டுங்க. நாங்கள் எதை நீங்க சொல்றது எங்களை இழிவுபடுத்தி நம்ம சொல்றோமோ அதையே நீங்க திரும்பவும் நீங்க சொல்லுவீங்கிறது இல்ல இல்ல அப்படி ஒரு வசனம் இருக்குது. வசனம் குரான் இல்லையா? குரான் இல்லையா? சரி. அப்புறம் ஐயா, நீங்க வந்து முழு நேர ஊழியர்களா இருக்கிறீங்க, 3 பேரும் பாஸ்டரா இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சிறந்த அறிஞர்களை சந்திக்கிறது சந்தோஷமா இருக்குது. இதுல ஐயா தான் அதிக நேரம் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்க. அது உங்களோட பல ஆண்டுகளுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. இதுல வந்து நீங்க சொல்லும் போது அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க, நான் வந்து கிறிஸ்துவருக்கு எதிரியாக இருந்தேன், முதல்ல டிராக்ட் கொடுப்பாங்க வாங்கி நான் பிச்சு போட்டுருவேன், அவ்வளவு எதிரியாக இருந்தேன். அப்புறம் தான் அதை நான் கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய சபைகளையும் நீங்க ஸ்தாபித்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நிறைய புது இடங்கள்ல பல சபைகள் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க, அங்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறீங்க. இப்ப நீங்க புதுதாக உங்க ஊர்லயே போய் நீங்க செட்டில் ஆனதுனால அங்க ஒரு சபையை ஸ்தாபித்து அங்க நீங்க பாஸ்டா இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையில வந்து உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது. நீங்க வேறொரு நம்பிக்கையில் இருந்தவங்க ஆரம்பத்துல, இதே பவுல் எப்படி இதை கிறிஸ்துவனை ஆரம்பத்தில் எதிர்த்து பின்னர் அவருடைய ஊழியராக மாறினாரோ அது மாதிரி நீங்களும் முதல்ல கிறிஸ்துவத்தை கடுமையாக எதிர்த்து அதற்கு எதிராக இருந்த ஒரு எதிரி நீங்க அந்த ஊழியராக மாறக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்துல வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது. இதுல உள்ள ஆதாரங்கள் நீங்க ஏற்கனவே சொல்லும்போது நீங்க விவாதம் செய்ய மாட்டேன், உங்களுடைய நம்பிக்கைகளை பத்தி நீங்க சந்தேகம் தான் கேட்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்வதற்கு காரணமா இருந்த ஆதாரங்கள் என்ன நான் பிறக்கும்போது பாவத்தை செய்கிற குணத்தோடு பிறந்தவன். ஆனா நான் பாவி இல்லை. நாளடைவே நான் வளர்கிற போது சூழ்நிலைகள் இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பங்களாம் சேர்த்து என்ன தவறுகள் செய்கிற ஒரு பாவி ஆக்கிடுச்சு. பாவி ஆக்கின எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா, அதாவது நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்க, அதுல லேவியர் ஆகமம்னு ஒன்று இருக்குது. அதுல பாவத்துக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு பிரமாணம் இருக்கிறது. குரான் 2ஆம் அதிகாரத்தில் அல்பஹராவில் மோசையின் காலத்துல ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. அதனால விளைவு என்னன்னா, அவங்களோட அதாவது மிஸ்ரு நாட்டில இருந்து கானா அப்படின்னு சொல்ற பைத்துல் முகத்தஸுக்கு வருகிற வரையில இவங்க செய்த அந்த குற்றத்தினாலே கடவுளை விட்டு நீங்கதான் குரான்ல என்ன செய்யணும்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஒரு ஆட்டை ஒரு மாட்டை பசு மாட்டை அறுத்து பலி செலுத்தணும், ரத்தம் சிந்தணும், இன்னொரு பிரமாணம் சொல்லப்பட்டு, அதனால அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த பலியினாலே அந்த பாவங்களை விட்டு நீங்கி இறைவனோடு வந்து மறுபடியும் பைத்துல் முகத்தஸுக்கு நடத்திட்டு போனார் அப்படின்னு. அப்படியானா பாவம் போகணும் அப்படின்னா ரத்தம் சிந்தணும் ஒரு விதி பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தின்படி ஏராளமான பழைய ஏற்பாடுகள் நீங்க சொல்ல தௌராத், அது 2வது புத்தகமான அந்த 3வது புத்தகமான லேவியர் ஆகமத்துல பலிகளை நிறைய சொல்லியிருக்கு. அந்த பலிகள் ஏராளமான பலி செலுத்தப்பட்டும் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கல. அது இன்னும் அவங்க பாவம் செய்வதாக ஆக்கிடுச்சு. அதனால என்ன பண்ணினாங்க, இறைவனே வார்த்தையா இருந்தவர், அதாவது குரான்ல சொல்லப்பட்ட குன் மனிதனாய் மரியத்துடைய வயிற்றுல பிறந்து மனிதர்களைப் போலவே வளர்ந்து, இதுவும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான், வளர்ந்து முழு உலகத்துடைய பாவத்தின் தம்மையில ஏற்றுக்கொண்டு ஏற்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்படின்னு சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்து ஈசா மசீஹ் மனிதனுக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் ரத்தம் செய்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்காக மீட்பு எனக்கு இருக்கிறது. இதை நான் கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்துச்சுன்னா, நான் அதுவரையிலும் செய்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது, பாவம் இல்லை என்ற ஒரு உணர்வு எனக்கு திருப்தி வந்துச்சு. அது முதல்
இந்த இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராக ஏற்றுவிட்டு அவரை பின்பற்றுகிறேன். இது என்னுடைய வாழ்க்கை. இது சொல்லிக் கொடுத்ததோ எங்கேயோ படிச்சதோ அல்ல, என்னோட சொந்த வாழ்க்கை. சரி, இதுல வந்து நாங்க வந்து முதல்ல குர்ஆன் சம்பந்தமா நீங்க சொன்ன கருத்துக்களை மட்டும் நாங்க ஆட்சேபிக்கிறோம். குர்ஆன் நீங்க சொன்ன மாதிரி வாசகங்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து மிஸ்ர் தேசத்துல இருந்து கானானை நோக்கி, கானான்கிற பைத்துல் முகத்தஸ் சொன்னீங்க, கானான்ங்கிறது வேற, பைத்துல் முகத்தஸ்ங்கிறது வேற, அது வெவ்வேறு இடம். கானான் என்பது தேசம், அது ஒரு பட்டணம் தான் அந்த பைத்துல் முகத்தஸ். கானான்ங்கிற தேசத்துல பைத்துல் முகத்தஸ் இல்ல. பைத்துல் முகத்தஸ்ங்கிறது கானான் தேசத்துல இல்ல, அது இஸ்ரேல் தேசத்துல இருக்குது. அதுதான் இஸ்ரேல் தேசம். கானான்லயும் இஸ்ரேல், அது உங்களுடைய பைபிளுடைய இதுலயே அது வேறுபடும். அப்போதைக்கு இந்த காலம் வரைக்கும் நீங்க ரெண்டையும் இணைக்கிறீங்க. உங்களுக்கு நான் போட விரும்பல. அவங்க சொல்ல தகவல் குர்ஆனை பத்தி நீங்க சொல்ற தகவல் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு கொலை செய்யப்பட்டவுடன் கடவுள் அவரை விட்டு அந்த மக்களை விட்டு விலகி போனார் குர்ஆன்ல இருக்குல்ல, அப்படி ஒரு செய்தி குர்ஆன்ல கிடையாது. 2ஆம் அதிகாரத்துல என்ன செய்தி எடுத்து காட்டுங்க. அந்த மாதிரி எந்த வசனமும் கடவுள் அந்த மக்களை விட்டு பிரிந்து சென்றார் என்ற வசனம், அந்த மாதிரி செய்தி எதுவுமே குர்ஆனில் இல்லை. உங்களுக்கு எழுதி உங்களுக்கு நான் இருக்குது நான் தேடல, நான் தேடி அந்த உங்களுக்கு கட்டாயம் அந்த மாதிரி உங்களோட நான் தொடர்பு வச்சுக்குவேன். சரி, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நான் தரேன். கடவுளை விட்டு பிரிந்து சென்றார், மக்களை விட்டு கடவுள் பிரிந்து சென்றார் என்ற செய்தியும், பலி கொடுத்த பிறகு வந்து சேர்ந்து கொண்டார் என்ற செய்தியும் குர்ஆன்ல இருக்கிறதா சொன்னீங்க. அந்த மாதிரி செய்தி கிடையாது. அங்க பலி கொடுத்ததான செய்தியும் கிடையாது. அங்க அறுக்கப்பட்ட செய்தி இருக்கு. அறுப்பதெல்லாம் பலியாகாது. வீட்டுல கோழி அறுந்து சாப்பிட்டா கோழியை பலி கொடுத்த நோக்கம் பலி என்பது, அதாவது பலி என்பது வந்து அறுப்பதோடு நோக்கமும் சேரணும். அறுப்பது என்பது ஒரு செயல். அறுக்கிறவங்க பலியான பலின்னு சொல்ல மாட்டோம். அறுத்து நம்ம சாப்பிடுறோம்னு சொன்னா சாப்பிடுவதற்காக ஒரு ஆட்டையோ கோழியோ அறுத்தால் நாம் பலி கொடுத்ததான சொல்ல மாட்டோம். ஆனால் இவருடைய பாவத்துக்கு பரிகாரமாக அல்லது இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு நோக்கமும் சேர்ந்து நான் அறுத்தால்தான் அதுக்கு பேர் தான் பலி. அப்படிதான். அப்படி இல்ல, பலின்ற வேடம் கிடையாது. அறுக்கப்பட்டதுதான் பலியாக இருக்காங்க. எதுக்காக சொல்லுங்க காரணம். குர்ஆன் சொல்லக்கூடிய காரணம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த காரணம் நீங்க சொன்ன மாதிரி மோசே கிட்ட கேட்கிறாங்க. இல்லையே என்ன பண்றது, இப்ப மோசே இறைவனிடம் கேட்கிறார். அப்ப என்ன பண்ணும், ஒரு பசு மாட்டை சிலதெல்லாம் அல்பகாரங்கத்துல பசு மாடு இருக்குது, சிலதுல காலை இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசப்படுத்ததோ. எப்படியோ ஒரு மிருகம் அடிக்கப்படணும்னு சொல்ற. அப்ப எப்படிப்பட்ட மிருகத்தை அடிக்கப்படணும்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்ல எதற்கு அடிக்கப்படணும் நீங்க காரணம் அதுதான் நீங்க கூடுதலா சொல்றீங்க. அது குர்ஆன்ல இல்லாத ஒரு தகவலை குர்ஆன்ல இருக்கிறதா சொல்றீங்க. உங்களுக்கு நம்பரோட உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. இப்போ நீங்க அதை எடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க குர்ஆன்ல வந்து நாங்க படித்தவரை நீங்க எப்படி உங்க பைபிள்ல நீங்க சொல்றதுதான் பைபிள்ல இல்லன்னு சொன்னா இல்லாம இருக்குங்கிற எப்படி பொதுவாக ஏற்றுக்கொள்வோமோ, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய செயல் தான் நிக்கணும். நாங்க தான் அதுல ஆளாகின்றவர்கள். பைபிளை விட குர்ஆன்ல நாங்க தான் ஆளாகின்றவர்கள். ஆனா அந்த மாதிரி தகவல் பைபிள்ல குர்ஆன்ல ஒரு வார்த்தை கூட கிடையாது. நீங்க இருந்தா எடுத்துக்காட்டுங்க. குர்ஆன் அறுக்கப்பட்ட செய்தி உண்டு. அதுதான் அறுக்கப்பட்ட செய்தி உண்டு. பலி என்ற வார்த்தையோ பலி இல்ல, பலி அதை பலி கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தைகளோ அந்த மாதிரி கருத்து கூட அது கிடையாது. 2ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை படிக்கிறோம். இன்னும் இதையும் நினைவு கூறுவீராக, மூசா தன் சமூகத்தாரிடத்தில் நீங்கள் ஒரு பசு மாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்னபோது அவர்கள், மூசாவை எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகிறீரா என்று சிறுவினர். அப்போது அவர், அப்படியே பரிகசிக்கும் அறிவியர்களின் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி பூமி இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு அதிக கேடுமல்ல, கன்றுமல்ல, அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவர் அல்லாஹ் கூறுவதாக மூசா கூறினார். ஏன் இந்த கட்டளை? நீங்க சொல்லணும். நீங்க மூசா படிச்சீங்க, மூசா படிக்கலாம். அதன் பிறகு அந்த நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உன்னிறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள்.
அவர் கூறினார், திடமாக அது மஞ்சள் நிறம் அல்ல, பசுமாகும், கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அது நிறம் என அவ்விறைவன் அருளினான் என்று மோசா கூறினார். ஏன் ஏன் இப்ப இதுக்கு என்ன சம்பவம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, அதாவது அதுல எந்த காரணமும் இல்லை. முதல் வசனத்துல என்ன வருதுன்னு சொன்னா, உங்களுடைய இறைவன் மூசாவிடத்தில் சொல்லுங்க படிங்க, கட்டளையிட்ட ஒரு இது பசுமாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டதாக ஒரு செய்தி வருது. என்ன காரணம் என்றது இருக்குதா? நீங்கள் ஒரு மனிதரை கொண்டீர்கள், பின் அது பற்றி ஒருவருக்கு குற்றம் சாட்டி தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாக்குபவனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு துண்டால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். அவ்வாறே அல்லாஹ் இறைந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான். நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு கண்ணத்தாட்சியை அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகின்றான். இதை நீங்க தொடர்ந்து படிக்கும் போது இந்த சம்பவத்தை நீங்க படிச்ச வரையிலேயே அது விவரம் வந்துருச்சு. அது என்ன வந்திருக்குன்னு சொன்னா, நீங்க சொல்றதுக்கு அது புதுசா சொல்லல. இதுதான் அந்த காரணம். ஒருவன் கொலை செய்யப்படுகிறான். கொலை செய்யப்பட்டவனுக்காக அந்த ஆள் கொலை செய்தவன் யார் என்பதை, நீதான் கொலை செஞ்சா நான் தான் கொலை செஞ்சா அவங்களுக்கு குழப்பம் வந்துருது. கொலை செய்தவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக மோசா இடத்தில் மக்கள் கேட்கிறாங்க. கொலை செய்தவங்க யாருன்னு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லுவன் மக்கள் கேட்கிறாங்க. அப்போ மோசை இறைவனத்தை கேட்டதுனால இறைவன் அதுக்கு வழிகாட்டிக்கிறான். எப்படி வழிகாட்டிக்கிறான்னா, ஒரு பசுமாட்டை அருங்க, அடுத்தவருடைய ஒரு துண்டத்துக்கு நாம போடுங்க, இறந்தவன் மீது போடுங்க. அவன் இப்படித்தான் உயிர்ப்பிக்கிறாங்கிற வசனத்துல இருந்து அவன் உயிரோடு எழும்பி தன்னை கொலை செய்வதை அடையாளம் காட்டினாங்கிறதெல்லாம் வரலாறு இங்க இருக்கா. அதான் இருக்குது. என்ன இருக்குது? நீங்க சொன்ன மாதிரி பாவத்திற்கு பரிகாரமாக இருந்தால், நீங்க சொன்ன மாதிரி பாவத்துக்கு பரிகாரமாக என்ன ஆயிருக்கணும்? இறைவன் பேசியே இருக்கக்கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல, பாவம் செய்தவுடன் இறைவன் பிரிஞ்சு போன பிறகு அடுத்துக்கு பரிகாரம் சொல்லுவான். அப்படி இல்ல பிரதர், அதாவது குர்ஆனில் இல்லாத ஒரு செய்தியை சொல்றீங்க. அப்படி இல்ல. அதாவது இறைவன் மட்டுமே மோசையோட நேரடியாக பேசியிருக்கார். பல சமயங்கள்ல மோசையோட பேசியிருக்கார். ஏதாவது பிரச்சனை வருமா அவர் தெய்வங்களின் சமூகத்துல போவார். கடவுள் சமூகத்துல கடவுள்கிட்ட போய் மக்களுடைய பிரச்சனையை சொல்லுவார். அல்லது கடவுள் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது அவர் சமுதாயத்தை என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவர் சொல்லுவார். அதனால அப்படிப்பட்ட செய்திகள் தான் இது. அதனால வழியிடப்பட்டதுனால தான், அதாவது வழியிடப்பட்டதுனால தான் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து அவர்கள் தொடர்ந்து அந்த இஸ்ராயல் நாட்டுக்கு பைத்துல் முகத்தஸ் தலைவர் சமர்த்து உள்ள போறாங்க. என்ன பிரச்சனை தெரிஞ்சது? பிரச்சனை என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. கொலை செய்தவன் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிரச்சனை நீங்க சொன்னீங்க. பிரச்சனை இருந்தவங்க என்ன பிரச்சனை நீங்க தான் அதுதாங்க. ஒருத்தர் சாகடிக்கப்பட்டான், கொலை பண்ணப்பட்டான். அந்த கொலையினால கடவுளின் சமூகங்களை விட்டு அது எங்க இருக்கு? நீங்க தொடர்ந்து இல்லையே. கொலை செய்யப்பட்டவன் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. அதுக்கு தான் கொலை இந்த அழித்து பலியிட்ட பிறகு நீங்க சொன்ன மாதிரி பலியிடுவதாக இருந்தால் கொலை செய்தவன் யார் பலியிடணும்? கொலை செய்தவன் தானே பலியிடணும். இல்ல, இதாவது இறைவன் ஒருவன் செய்த பாவத்திற்கு அனைவரும் பலியாகிறாங்க. அனைவரும் பலியாகல. இறைவனின் சமூகம் அவங்களை போயிடுச்சு. இறைவன் ஒரு ஆள் கொலை செஞ்சதுக்கு ஏன் இறைவன் ஒருத்தர் சமூகம் அவர்கள் என்ன பண்ணினார்? இஸ்ராயல் மக்கள் அனைவரும் பரிசுத்தம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய இப்ப இவர் ஒரு தவறு செஞ்சுட்டாரு. இவர் இந்த கொலை செய்ததுனால ஒட்டு மொத்தமா எல்லாரையும் இறைவன் பழிச்சுட்டாருன்னு பகைக்கல. இன்னொரு இடத்துல இருக்கு, உங்களுக்குள்ள அதாவது இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து இவர் மீள வேண்டும் என்றால், இவர் கொலை செஞ்சதுக்காக இவர் மீளணும் அப்படின்னா இவர் தான் அந்த தவறை உணர்ந்து இவர் திருந்தணுமா ஒரு மாட்டாச்சு அதை குறைந்தபட்சம் இல்ல, குறைந்தபட்சம் கொலை செய்யறாங்க. நீங்க ஜவராத்து நம்புறீங்கல்ல, ஜவராத்து நம்புறீங்க. ஜவராத் என்பது என்ன? நீங்க சொல்லுங்க, நீங்க நம்புறது எது? அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களையும் நம்ம நம்பி ஆகணும். அதுல குறிப்பாக சொல்லப்பட்ட தௌராத், ஜபூர், இன்ஜில் எல்லாத்தையும் நாங்க நம்புறோம். எப்படி நம்ப சொல்றாங்க? இறைவன் அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கான். எப்படி நம்பணும்னாக்கா சும்மா யகூலுன ஹாதா, அவங்களுக்கு தங்கள் கரங்களால் எழுதி கொண்டு அதையும் சேர்த்து கொண்டார்கள்.
அப்படி சிதைக்கப்பட்ட வடிவத்தில் தான் இப்போது இருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். நாங்க உடனே ஆட்சேபிக்கிறோம். அது பேசிக்குவோம். எங்களுடைய நம்பிக்கை முதல்ல சொல்லிடுற வேதத்தின் பற்றி நம்பிக்கை. வேதம் கொடுக்கப்பட்டது, மோசேக்கும் கொடுக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அந்த வேதம் கொடுக்கப்பட்ட நிலையில் இல்லாமல் முற்றிலுமாக சிதைக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு இருப்பதாக இறைவன் குற்றச்சாட்டு சுமத்துகின்றார். அந்த குற்றச்சாட்டை பைபிளில் இருந்து இன்ஷால்லா எங்களால் நிரூபிக்க இயலும். அது இரண்டாவது கருத்து. எங்களுடைய நம்பிக்கை முதல்ல சொல்லிடுறோம். அதுல நீங்க ஆட்சேபம் நீங்க தெரிவிக்கலாம். ஒருவேளை நாங்கள் தவறான கருத்து இருந்தால் அதை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், சரியாக இருக்கிறோம். நீங்க ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் அந்த கருத்தை மாற்றியதும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். இது எங்களுடைய நம்பிக்கை, வேதத்தின் பற்றி ஒரு நம்பிக்கை. அதாவது முடிச்சிருவேன். பாவ சுமைகள் நீங்கள் அக்கிரமக்காரர்கள் தமிழன் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார். ஆகிய அக்கிரமம் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். அவங்க சொல்லுங்க எழுதியிருக்கு. பாவம் செய்தது அக்கிரமக்காரன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. நீங்க சொன்ன அந்த சப்ஜெக்ட் இங்க இருக்கு. பாவத்தின் நிமித்தமாய் பலியிடப்படவில்லை இல்லையா? பாவத்தின் நிமித்தமாய் இப்ப நம்ம பாவத்திற்காக பலியிடப்பட்டதா இல்ல. ஐயா நான் பேசுறது நம்ம பேச முடியாது. ஒவ்வொரு வருஷத்துக்காக அதாவது அழுக்கப்பட்டது உண்மை. ஆமா, அழுக்கப்பட்டது பிறகு அவங்க மன்னிப்பு எது கேட்கணும்னாக்கா அதை நான் அறுத்துட்டு இருக்கணும். அதோடைய கலர் என்ன, கொம்பு என்ன, இந்த டிசைன் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டதுனால அவர்களுக்கு மிகவும் சிரமம் ஆயிடுச்சு. இல்ல ஒரு விஷயத்தை தான் அந்த சப்ஜெக்டா சொல்லப்படுது. அதுக்கு இன்னும் போதுமான விளக்கத்தை நீங்க பைபிள்ல படிச்சுக்கலாம். பைபிள்ல முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க, உடனே மறுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு. அது அந்த குற்றச்சாட்டு நீங்கள் மறுத்த குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபித்து விட்டது சொன்னால் அதுல இருக்கிறது எல்லாம் கண்டுபிடி நாங்க ஏற்றுக்கோம். இதுல எங்களுக்கு எந்த மாசம் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். உங்க அளவுக்கு பைபிள் நீங்க வச்சுக்கோங்க. நான் பைபிள் இருக்கு. பைபிள் அதை எடுங்க. இல்ல இல்ல இதுக்கு எனக்கு நான் அதிகமா முக்கியம் கொடுக்கிறேன். ஏன்னா பைபிள் திருத்தப்பட்டது, கெடுக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, அது இறைச்சல்கள் மிகுந்தது, அது இழக்கப்பட்ட வண்ணமாகவே இல்லை. இதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே. வச்சுங்களா? இதை குற்றம் சொல்லும் போது நாங்க அதை அப்டேஷன் பண்ணித்தான் ஆகணும். அதான் நீங்க பைபிள் எடுங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம் மட்டும் கொஞ்சம் படிங்க. சொல்லுங்க. முதல்ல நீதிமொழிகள் நீங்க 30 நீதிமொழிகள் 30:5-6. எடுங்க படிங்க. நீதிமொழிகள் 30:5-6. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் அப்படின்னா கடவுள் சிந்தித்துத்தான், அதாவது மக்களுக்கு தேவையானது எதுவோ அதை சொல்லியிருக்கு. அதுதான் புடமிடப்பட்டது. ஆச்சுதான். அதனால இந்த வசனத்தை இது சார்ந்த இதே கருத்தை உடைய வசனம் நிறைய இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டது. உபாகமம் 4:2 படிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். இது இவன் கட்டாய கட்டளை. அது ஒன்றும் சேர்க்க வேண்டாம், விட்டவும் முடியாது. ஆமா, ஆச்சுங்களா? 2 சாமுவேல் 22:31. 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் உறுதிப்படுத்துங்களா? இப்போ இந்த வசனம் இறைவனாலே கொடுக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொல்லிருக்குன்னா, அது ஏன் அது உபாகம் முடிச்சாச்சுங்களா? ஒன்னும் சேர்க்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இத்தனை கட்டாயம் சொல்லப்பட்ட ஒன்றை மாற்றுவதற்கு யார் தகுதி உள்ளவனா இருக்க முடியும்?
யாருக்கு துணி வரும்? அடுத்தது படிக்கலாம். அது ஏன் எழுதப்பட்டது? இந்த நோக்கத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16. பதினாறு 17 3ஆம் அதிகாரம் 18. 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதன் தேறினவனாக இருக்கவும், எந்த நற்கிரியையும் செய்ய, எந்த நல்ல கிரியையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவை. எவ்வளவு பிரயோஜனமுள்ள ஒன்றை திருத்த யாருக்கு தைரியம் வரும்? யாருக்கு உரிமை இருக்கிறது? இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 பேரு 1:21. 2 பேரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி என்ன அறியணும்? முதலாவது இது மனிதனுடைய அறிவினால சுயமாய் தோன்றுவது அல்லது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளத்தக்கது என்பது அல்ல என்பதை முதலாவது அறியணும். தீர்க்க தரிசனமானது கடவுளின் வார்த்தை சொல்லப்பட்ட அவைகள் எல்லாம் ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே, மனிதனுடைய விருப்பத்தினாலே அவரவர் விரும்புகிற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியாது, விளக்கங்கள்லாம் கொடுக்க முடியாது. தேவனுடைய பரிசுத்த மனுஷன் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எவ்வளவு அத்தாரிட்டி உள்ள ஒன்றை சிதைக்கப்பட்டது, அது மனிதனுடைய முயற்சினால கெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, இறக்கினவன் உண்மை உள்ளவன், மாறாதவன், அவனுடைய வார்த்தையும் மாறாதது. அடுத்தது ஒரு வருஷம் கடைசியா படிச்சிடலாம். உபாகம் 28:58 படிப்பாங்க. 28:58. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால், கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால். அப்படி என்ன பண்ணணும்? கவனமா இருந்து அதன்படி நடக்கணும். இது கடவுளின் கட்டாய கட்டளை. இதை யாரால மாற்ற முடியும்? அடுத்தது உபாகமம். அடுத்தது 12:32 படிங்க. 12:32 உபாகமத்திலே. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். இவ்வளவு கட்டாய கட்டளையிடப்பட்ட ஒன்று எடுத்துட்டாங்கன்னு எப்படிங்க துணிவா சொல்ல முடியும்? யாருக்கு இந்த தைரியம் வரும்? அடுத்தது இன்னொரு வருஷம் கடைசியா பிடிச்சு முடிச்சிருந்த பகுதியை வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள் படிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இத்தனை கட்டாய கட்டளை மிகுந்த
காலத்தாலும் எந்த சூழலும் அழிக்கப்படாத இந்த புத்தகத்தை கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, இடைச்சொல்கள் மிகுந்தது, சிதைக்கப்படுதுன்னு சொன்னாக்கா நாங்க சிறு வயதிலிருந்து படிச்சுட்டு இருக்க இதுக்கு சாட்சிகளா நாங்க இருக்கிறோமே, நாங்க எப்படி ஒத்துக்கிறது? அடுத்தது சிதைக்கப்பட்டது யாருடைய காரணம் சிதைக்கப்பட்டது, சிதைக்கப்பட காரணம் என்ன, எவைகள் எல்லாம் சிதைத்தார்கள், அது சிதைக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லத்தானே வேணும். அவர் சொன்னது போல இப்ப நீங்க ரொம்ப அழகான வாதங்கள் இருக்கு, ரொம்ப அற்புதமான வாதங்கள். இது உண்மையிலேயே பாராட்டுறது ஒரு விஷயம். பாராட்ட வேண்டிய சத்தியம், சத்தியம், இதுதான் சத்தியம். அதாவது இறைவனுடைய வார்த்தைகள் எல்லாம், இறைவனுடைய வாக்குகள் எல்லாம் புடம் போடப்பட்டவை அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு வசனம் இருக்குது 7 முறை, இன்னொரு வசனம் இருக்கு நோட் பண்ணல, 7 முறை உலகத்திலே போடப்பட்டது. நான் இந்த கம்பெட்டில் ஒரு காலேஜ் பார்க்கல சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு முறை அதாவது உருக்கி அது 4x ஒரு பொருள் கூடும் போட்டு அதற்கு களிம்பெல்லாம் பறந்துடும், அது ஒரு முறை. ஆனா கர்த்தருடைய வாக்கு இது மாதிரி 7 முறை கூட நம்மள எவ்வளவு சுத்தமா இருக்கும், அதுல கரைபடாது இருக்கும். அதுல கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ எடுப்பதற்கோ சேர்ப்பதற்கோ ஒன்றும் இல்லை. அதனால்தான் கடவுள் இதன்படி நடக்காவிட்டா உங்களுக்கு தண்டனை, அது ஏதாவது சேர்த்தாலும் தண்டனை, எடுத்துட்டாலும் மேன்மை குறையும் கட்டாய கட்டளை கொடுத்திருக்கு. அதனால இந்த வேத புத்தகம் யாராலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் எந்த காலத்தில் மட்டும் சிதைக்கவோ திருக்கவோ இடைச்சொல் புகுத்தவோ முடியாது, முடியவும் கூடாது, செய்யக்கூடாது, கட்டளை. அதனால இந்த வேதாகம் முடியாது, கூடாது கிடைக்க முடியும் இல்லையா, தண்டனை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அவ்வளவு துணிவு யாருக்கு வரும். சரி, அப்ப நீங்க சொன்ன அடிப்படைகள் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான அடிப்படைகள் நீங்க சொல்லிட்டீங்க. இறைவனுடைய வார்த்தைகள் என்பது புறம் போடப்பட்டவை. அது நீங்க சொன்ன மாதிரி பைபிள் வசனம் எனக்கு காட்டல, நீங்க சொல்றது உண்மையாக இருக்குமையானால் 7 முறை புறம் போடப்பட்டது. அதுல புறம் போடப்படாதது எதுவும் அதில் இருக்குமையானால் அது இறைவனுடைய வார்த்தையா இருக்க முடியாது தானே. இறைவனுடைய வார்த்தை நான் சொல்ல முழுமை கேட்டுக்கிறேன். இறைவனுடைய வாக்குகள் என்பது புறம் போடப்பட்டவை. 1 முறை 2 முறை அல்ல, 7 முறை புறம் போடப்பட்டவை நீங்க சொல்லிட்டீங்க. ஒருவேளை அதில் ஏதாவது ஒன்று இருந்து அது புறம் போடப்படாதது என்று நம்ம மனசை சொல்லுமையானால் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. இல்ல நான் சொல்லி முடிச்சதையா, அப்ப உங்களுடைய வாதம் பிரகாரமே அது புறம் போடப்படாதது எதுவும் அது இருக்குமையானால் அது இறைவனுடைய வாக்குகள் இல்லை அப்படிங்கறதுதான் அவருடைய இல்லை. நான் சொல்லி முடிச்சப்ப எல்லாம் வாதங்கள் வைங்க. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, திமோத்தியில 2 திமோத்தியிலிருந்து சொன்னீங்க, இறைவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எதற்கு பயன்படும்? மனிதர்கள் 3 விஷயங்களுக்கு பயன்படும். எதற்கு? நீதி போதனைக்காக, கழிந்து கொள்வதற்காக, தமிழர் என்ன வாக்க போறான்னு தெரியலையே, சீர்திருத்தம், இந்த 3 காரியங்களுக்காக வரும். இந்த 3க்கும் பயன்படாத ஏதாவது இருக்குமையானால் கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. இல்லையா, நீங்க பேச முடிச்சோட நான் நீங்க எடுத்து வைத்த வாதங்கள் அடிப்படையில் நான் சில வாதங்கள் எடுத்து வைக்கிறேன். இந்த 3க்கும் பயன் இல்லாத, கடிந்து கொள்ளவும் பயன் இல்லாத, அதே மாதிரி சீர்திருத்தத்துக்கும் வழி இல்லாத, அதே மாதிரி நீதிமொழியையும் போதிக்காத, சீர்கேட்டை ஏற்படக்கூடிய செய்திகள் இருக்குமையானால் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியாது. இந்த 3க்கு தான் கடவுளுடைய வார்த்தை பயன்படும் சொன்னா உங்க பைபிள் சொல்லுது. இது அல்லாத எதுவும் செய்திகள் இருக்குமையானால் அதுவும் கடவுளுடைய வார்த்தை இல்லை. அதே மாதிரி கேட்டீங்க, கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. கூட்டவும் கூடாது, கூட்டம் குறையாது கூடாது, குறைக்கவும் கூடாதுங்கிறது நீங்க சொன்னீங்களே தவிர நீங்க என்ன ஆதாரம் காட்ட தெரியுமா? இது கூட்டம் முடியாது, கூட்டம் இயலாதுன்னு நீங்க சொல்லல. ஆமா, அது முடியாது இல்ல, நான் சொல்றேன் முடியாதுன்னு நீங்க காட்டல, கூடாதுன்னு தான் காட்டுறீங்க. யாராவது கூட்டினாலோ நான் ஒரு விஷயம் நீங்க திரும்ப எடுத்து காட்டுங்க. கூட்டினாலோ கழித்தாலோ அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க வாதைகளுக்குள்ளாவான், மிஸ்ர் தேசத்தில் உள்ள வாதைகளுக்கு நான் உள்ளாவான் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்களே தவிர அப்ப கூட்டம் முடியும் கழிக்கவும் முடியுங்கிறத அர்த்தம். ஒருவன் கழித்தால் கூட்டினால் அவன் வாழைக்குள்ளாவான் நீங்க சொல்லலாமே தவிர முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. இருங்கய்யா, அதே மாதிரி கூட்டப்பட்டது எங்க கூட்டப்பட்டிருக்கு, எதை கூட்டப்பட்டிருக்குன்னு கேட்கறீங்கல்ல, நாங்கள் கூட்டப்பட்டதுடைய பட்டியலை எல்லாம் தரோம். ஏன் கூட்டினால், கூட்டினால் என்ன நோக்கம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கூட்டினான்னு காட்டிட்டாலே போதும், கூட்டப்பட்டிருக்கு நிரூபிச்ச முடியும். கழித்திருக்குன்னு காட்டினா போதும், கழித்திருக்குன்னு சொல்றது. வேதாகமம் என்பது ஒரு குறிப்பிட்ட வசனங்களை அடங்கியது ஒன்றல்ல, அதுல வரலாறு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வரலாறு, அந்த வரலாறு அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் சுருக்கி அதை தேவையற்றலாம் எடுத்துட்டு இந்த மக்களை
தன்மையப்படுத்தக்கூடிய வசனங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டது இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவீது ராஜா அரசனை பாருங்க. தாவீது அவருடைய வாழ்க்கையில அவருக்கு பிறகு அவருடைய காலத்துல ஆலயத்தை கட்டணும். அதாவது இப்ப இருக்கிற பைத்துல் முகத்தஸ் அங்கே இப்போ ஹோமர் பள்ளி வாசல் இருக்குது. அதுக்கு முன்னால இஸ்ராயலுடைய ஆலயம் வந்துச்சு. அந்த ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிற இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீ கட்ட வேண்டாம். ஏன் கட்ட வேண்டாம்? நீ நிறைய யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்தி இருக்கிற, அதனால நீ கட்ட வேண்டாம். உனக்கு பிறகு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பேர் சுலைமான். அவன் அதை கட்டுவான். அவனுடைய காலத்துல அரசியல் அமைதியான சூழ்நிலை இருக்கும். அப்ப அதனால இந்த தாவீது நிறைய கொலைகளை பண்ணினா, ரத்தம் சிந்தினாங்கனால பைபிள்ல நிறைய இதுல இருக்குதுங்க, நிறைய கொலை பண்ணின தாவீது, அதனால அது இறைவன் மாற்றம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது வரல, அது அவங்களே வரல. ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்த முறைகள், எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படி வாழ்ந்தாங்க. அவங்க செய்ய நல்ல காரியங்கள் இருக்குது, தேவையற்ற காரியங்கள் இருக்கு. அவங்க பண்ண சில தவறுகளை எல்லாம் பண்ணிட்டு இது இறைவன் வார்த்தை இல்லை, இதுதான் சேர்க்கப்பட்டு சொன்னா அதை நாங்க கரெக்டியா. இப்ப நீங்க சொன்னதே எங்களுக்கு ஆனாலும் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நான் தான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி இல்ல, நான் சொன்னதான் வலுப்படுத்துறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் அந்த 3க்குள்ள அடங்கணும். ஒண்ணு நீதி போதிப்பதற்காக இருக்க வேண்டும், அல்லது கடிந்து கொள்வதற்காக இருக்க வேண்டும், அல்லது சீர்திருத்தத்துக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இது இல்லாத எதுவும் இருக்குமே, ஆனால் அது நீங்க தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு நீங்க ஆமோதித்தான் சொல்றீங்க. நான் சொல்ல முடிச்சேன், சொல்லதே நான் திருப்பி சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வரலாறும் இருக்குது, வரலாறு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எது தேவையோ அதையெல்லாம் சொல்லப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தேவைங்கிறதுல ஒரு செய்யக்கூடிய தவறுகளும் சொல்லப்படும், அதை சொல்லப்படும். அதுல யாரும் சொன்னேன், தாவீது ராஜா கொலை செய்தார், அதனால நீ கட்டுவதற்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறீங்க. உங்களுடைய நாங்க அதெல்லாம் நம்பல. நாங்க தாவீது ராஜா குற்றமானவர் நம்ப மாட்டோம். நாங்க நம்பல, உங்களுடைய வாதம் பிரகாரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய வாத பிரகாரம் அவர் குற்றமானவர் நீங்க சொல்றது, உங்களுடைய வாத பிரகாரம் அவர் குற்றமானவர் இருந்தாலும் இது பைபிள் வாசனம் ஏற்றுக்கலாம். ஏன்னு கேட்டா, நீ தப்பு செய்த ஆணி கட்டக்கூடாது, இது நீதி போதனை. தப்பு செய்தவன் இறை ஆலயத்தை கட்டக்கூடாதுங்கிறது நீதி போதனை, இது நாங்க ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி நீதி போதனையை சொல்வதற்கு ஒரு தவறை செய்தார், இந்த மாதிரி தவறு செய்தார் என்று சொல்லி காட்டுவது தப்பு கிடையாது. இது இல்லாமல் நீதி போதனையாகவும் இல்லாமல் இந்த மாதிரி செய்து கடிந்து கொள்வதும் வருது, கடிந்து கொள்வதும் இருக்கிறது, நீதி போதனையும் இருக்கு. நீதி போதனையாகவும் இல்லாமல் கடிந்து கொள்வதும் இல்லாமல் சீர்திருத்தமும் இல்லாமல் சீர்கேட்டை விளைவிக்கிற மாதிரி ஆசையை தூண்டுற மாதிரி உள்ள செய்திகள் என்ன சொல்வீங்க, அதை நாங்க உங்களுக்கு ஆதாரம் காட்டுறோம். அதாவது எந்த டாபிக் பேசணும் அப்படிங்கறதுல அருமையான ஒரு வழிமுறையை சார் போட்டு கொடுத்தார். உண்மையிலே சரியான ஒரு விஷயம். கர்த்தருடைய வசனம் புடமிட்டது, கூட்டவோ குறைப்போ யாருக்கு தைரியம் வரும், சரிங்களா? அப்புறமா தீர்க்க தரிசனம் அனைத்தும், இந்த வேதம் பைபிள் அனைத்துமே சுயமா ஒருவர் எழுதாமல் பரிசுத்த ஆவினால் உந்தப்பட்டு எழுதுவது. அதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொன்னது பரிசுத்த ஆவினால் உந்தப்பட்டு எழுதியது. அடுத்ததாக இறைவன் மாறாதவன், அவனுடைய வார்த்தை மாறாதது. இதுல யாருக்கும் மாற்று கிடையாது, அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. இறைவனுடைய வார்த்தை மாறாதது, அவனும் மாறாதவன். வசனத்தின்படி நடவாமல் இருந்தால், இதுல இருக்கிற மாதிரி நடக்காம இருந்தாக்கா அவன் மீது இறைவனுடைய கோபம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க உபகாமம் படிச்சு காமிச்சீங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு உட்பட்டு பைபிள் இருந்ததுனாக்கா அதை நாங்கள் எடுத்துக்கிறதுல எந்த விதமான எங்களுக்கு ஆட்சேபனையும் இல்லை. அப்படி இல்லை என்று நாங்கள் நிரூபித்தால், இப்ப நீங்கள் வாசித்து காண்பித்த அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பைபிள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இதை இறைவேதம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் காட்டின அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் நாங்கள் புதுசா இதுக்கு மேல ஒரு விதிமுறை போட மாட்டோம். அதாவது என்னன்னா, வேதாகமும் முதல் நூற்றாண்டோட முடிக்கப்பட்ட ஒன்று. அதுக்கு பிறகு வேறொரு வேதமும் மக்கள் சமுதாயத்துக்கு வாக்களிக்கப்பட அது முடிச்சு. நீங்க நான் கடைசியை பற்றி வெளிப்படுத்த விசேஷம் இருக்கிறேன், அதான் கடைசி புஸ்தகம், சரிங்களா? அதுதான் கடைசி புஸ்தகம், கடைசி வார்த்தை. அது எப்படி சொல்றதோ என்ன, மக்களின் வாழ்வுக்கு நித்திய வாழ்வுக்கு உரியவைகளை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப கர்த்தருடைய வசனம் புடமிட்டு நீங்க இல்ல, அவங்க
முதல்ல வந்து நீங்க சில வாதங்களை எடுத்து வைக்கிறீங்க, நீங்க வாதங்களை எடுத்து வைக்கிறீங்க. இதே வேதம் என்றால் இப்படிதான் இருக்கும், கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு சொன்னீங்க. நாங்க அதான் பேசுறோம். அதுக்கு மாற்றமாக இருந்தா நீங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்க என்ன செய்றீங்க, அதாவது அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் கொடுத்துட்டே போறீங்க. அப்படின்னு சொன்னாலே நீங்க உங்களுடைய அளவுகோல உறுதியா நிக்கிறாங்க. நீங்க உங்க அளவுகோல் உறுதியாக இருந்தால் ஆமாம் அதுதான் அளவுகோல், அந்த அளவுகோலுக்கு அடிப்படையில் வச்சு பாருங்க, உரசி பாருங்கன்னு சொல்றாங்க. அதாவது இதுல வரலாறு இருக்கும், சில விதிகள் சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்க பேசும்போது வரலாற்று ரீதியான தவறான செய்திகள் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வெளிப்படுத்தின சுவேஷம் தான் கடைசி, அதுதான் கடைசி, அதான் இறுதி வெளிப்பாடு, அதுக்கு பிறகு வெளிப்பாடு இல்லைங்கிறீங்க. இது வரலாற்று ரீதியான தவறு. நீங்க பாஸ்டிக் படிச்சீங்க, உங்க பைபிளுடைய வரலாறு பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க, பைபிளை படிச்சு படிச்சிருக்கீங்க. பைபிள் எல்லாம் முதல் நூற்றாண்டு எழுதப்படவில்லை, 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதப்பட்டு இருந்தது. தேர்ந்தெடுத்து நீங்க செலக்ட் பண்ணி தான் போட்டுருக்கீங்க. அதுக்குள்ள போனா அது தனி சர்ச்சையாக போகும். நீங்க வரலாற்று ரீதியான தவறு சொல்ற சர்ச்சைக்கெல்லாம் நாங்க தயார். அப்படி சொல்லணும் அவசியமும் எங்களுக்கு இல்ல. அப்படின்னா அதான் முதல் நூற்றாண்டிலேயே முடிக்கப்பட்ட ஒரு புத்தகம், முதல் நூற்றாண்டை சார்ந்தவர்களாலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது பல நூற்றாண்டுகளாகி அவரை கேட்டு இவரை கேட்டு அவர் சொல்லி இவர் சொல்லி எழுதப்பட்டது அல்ல. சம்பந்தப்பட்டவர்களாலே இது ஒண்ணுதான் என்னன்னா லூக்கா சுவிசேஷம் மட்டும்தான். அவர் நல்லா ஆய்வு பண்ணி எல்லாரையும் விசாரித்த ஒரு சரித்திர ஆசிரியர், அவர் ஒரு டாக்டர் கூட, அவர் ஆய்வு பண்ணி எழுதுகிறார். மற்றவைகள் எல்லாம் அதுல யார் எழுதினாரோ அவர்களாலே அது எழுதப்பட்டது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பைபிள் ஆய்வு வரலாற்று ஆசிரியர்களே இது மறுக்கிறாங்க. நீங்க அதுக்குள்ள போனோம்னு சொன்னா அதாவது நீங்க அதெல்லாம் விமர்சிக்க ஆரம்பிக்கும். மத்தேயு யார் எழுதுனது, அவர் எங்கிருந்து அவர் தமிழ் திரட்டினார், இந்த கியூ சோர்ஸ் அது என்ன, இதுக்குள்ள எல்லாம் போக வேண்டியிருக்கும். லூக்கா எங்கிருந்து காப்பி அடிச்சார், மத்தேயு எங்கிருந்து காப்பி அடிச்சார், மார்க்குடைய தகவல் எங்கிருந்து வந்தது, இப்படி எல்லாத்துக்குள்ளயும் போக வேண்டியிருக்கும். நம்ம அதுக்குள்ள போகாம மேலோட்டமாகவே நீங்கள் வைத்த ஆதார அடிப்படையிலே நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு நீங்க சொன்னீங்கல்ல மத்தவங்க எழுதுனாங்க, கரெக்டா எழுதுனாங்க. லூக்கா மட்டும் கொஞ்சம் டாக்டர் ஆய்வு பண்ணி எழுதினாரு சொன்னா மத்தவங்க ஆய்வு பண்ணாம எழுதுனாங்கிறது உள்ள அடங்கியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லையா, அவர்கள் சொன்ன நீங்களே தப்ப சொல்லாதீங்க. அதாவது மத்தேயு அவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீடர், மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் சீடர், யோவான் இயேசு கிறிஸ்துவின் சீடர். இவர்களால் எழுதப்பட்டது. இவங்க ஆய்வு பண்ணாம யோசிக்காம இருந்தாங்க அர்த்தம் இல்லை. அவர் கேட்டதை எழுதியிருக்காங்க அர்த்தம் அது இல்லையா. அதுவும் தவறான தகவல். மத்திய சீடர் கிடையாது, மார்க்கும் அவருடைய சீடர் கிடையாது, யோவானும் அவருடைய சீடர் கிடையாது. இது வரலாற்று உண்மை. அது தனி விஷயம், அது தனியை வைத்து வரலாம். அதுக்கு நம்ம போக விரும்பவில்லை. ஏன்னா அதுக்குள்ள போனா டைவர்ட் ஆகிட்டே போகும். நீங்க என்ன செஞ்சீங்க, நான் வேறேன். அதுக்கு மேல நீங்க முதல்ல ஒரு அளவு வைத்தீங்கன்னா அந்த அளவுக்குள்ளே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த வரலாற்று அவங்களே உங்க வேதம் இதே வேதம் இல்லைங்கிறது நீங்க ஆதாரத்தில் தந்துட்டீங்க. என்ன ஆதாரத்தில் தந்துட்டீங்க, லூக்காங்கிறது ஒரு மருத்துவர், அவர் வரலாற்று ஆசிரியர், அவர் ஆய்வு செய்து எழுதினார் அப்படின்னு கேட்டு விசாரித்து ஆய்வு செய்து கேட்டு விசாரித்து எழுதினாருங்க. நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க இறைவனுடைய வேதம் என்பது சுயமாக எழுதியது கிடையாது. முதல்ல ஒரு வசனத்தை சொல்லிட்டீங்க. தேவனால் உந்தப்பட்டு எழுதுனது சுயமாக சிந்தித்து எழுதுனதில்லை நீங்க சொல்லிட்டீங்க. சொன்னீங்க. அடிப்படைக்கு நேர் முரணாக நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க ஆய்வு செய்து செய்தியை கேள்விப்பட்டு சேகரிக்கிறது. நான் இருக்கிறேன். எப்படி எனக்கு நேரடியா கடவுள் அனுகிரகத்துல நான் எழுதினேன். இப்போ நான் ஜெகன்ராஜ் அவர்களே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இது வரைக்கும் அவர் பதில் தரல எனக்கு. ஆமாமா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க போட்ட அந்த விதிகளுக்கு நம்ம சந்தேகங்களை கேட்டு வேற வேற போயிடலாம். அவர் கரெக்டா ஆரம்பத்துல அழகான முறையில் அவர் அறிக்கை கொண்டு வந்தாரு. இப்ப தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவினாலே பேசப்பட்டது. சுயமா ஒருத்தர் இப்ப நம்ம எழுதுற மாதிரி ஒரு கடிதமாகவோ நீங்க எழுதுற மாதிரி எழுதப்படாமல் ஒரு பரிசுத்த ஆவினால் உந்தப்பட்டு எழுதுற மாதிரி வரும். இப்போ பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு எழுதும்போது தவறுகள் ஏற்படுமா? அதுல நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை, மனிதன் பேசும்போது தவறுகள் ஏற்படும், கடவுளால் பேசப்படும் போது தவறுகள் ஏற்படாது. அது இல்லாம அவனுடைய வசனங்கள் சத்தியத்தை போதிக்கும், நீதியை தெரிவிக்கும் சொல்லிட்டு பைபிளும் சொல்லுது.
இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னாக்கா, படிக்கும்போது நமக்கே தெரியும் கடவுளுடைய வார்த்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்ப லேவியராகமம் அதிகாரம் 13 வசனம் 47 இருந்து 59 வரைக்கும் படிச்சீங்கன்னாக்கா, ஆடைக்கு குஷ்டரோகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அந்த நெய்த ஆடையாக இருந்தாலும் பஞ்சினாலான ஆடையா இருந்தாலும் அது குஷ்டரோகம் வரும். அது வந்தா ஒரு ஆச்சாரியத்தை கொண்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு, தப்பா நினைக்காதீங்க ஐயா சொல்றேன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு சாதாரண நீங்களும் நாம எழுத மாட்டோம், ஒரு மனிதன் கூட எழுத முடியாத ஒரு வார்த்தை. ஒரு ஆடை, உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஒரு நோய் வரும், அந்த நோய்க்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் முழுமையாக இறைவன் இறக்கி இருக்கிறார் என்று சொன்னால், இதனால் மனித குலத்திற்கு அவர் சொல்ல விரும்புவது என்ன? இது எங்களுடைய கேள்வி. ஏன்னா இது நீங்க போட்ட விதிமுறைக்கு இது ஒரு மாற்றமாக இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்ததாக நம்ம கேட்டோம் என்ன இதுல நீதி இருக்கிறதா, இல்ல நீதி இருக்கிறதா, சொல்லுங்க. நீங்க அந்த மூசா அந்த எழுதின ஆதரவுகளை ஏற்றுக்கொள்கிறா ஏற்றுக்கொள்ளாத? நாங்க அதுக்கான காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டோம். ஏற்றுக்கொண்டு சிதைக்கப்பட்ட வடிவத்தில் இருக்கிறது. இல்ல இப்ப மூசா தேவனுடைய பிரதிநிதியா நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏற்றுக்கொண்டால் இதை ஏற்றுக்கொள்ள புரிந்தவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மூசாவை? அதான் என்னுடைய கேள்வி. மோசேயை நாங்கள் மூசா என்று நம்புகிறோம், அவர் இறைவனுடைய தூதர் என்று நம்புகிறோம், அவர் இறைவன் புறத்திலிருந்து செய்தி வந்தது என்று நம்புகிறோம். ஆனால் நீங்கள் வைத்திருப்ப அந்த செய்தி இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். அதையும் நம்புகிறோம். அதே நேரத்தில் நான் சொல்றேன், அதாவது ஒரு நபரை இறைவனுடைய தூதனாக ஏற்றுக்கொண்டால் நீங்க சொல்ற காரியம் என்னன்னா, நாங்க உங்க சப்ஜெக்ட் என்னன்னாக்கா, நீங்க சொல்ற பழைய ஏற்பாடு நாங்க ஏற்றுக்கொள்வோங்க, தாவூதை ஏற்றுக்கொள்வோம், இப்ராஹிமை ஏற்றுக்கொள்வோம், அவரை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் சொல்றீங்க. உங்க வாதமே என்ன வரும்னாக்கா, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் இல்ல அப்படின்னு சொல்ல வருவீங்க லாஸ்டா. அதுக்கு முன்னால முதல்ல இதை நீங்க கிளியர் ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் அதை பேச முடியும். பழைய ஏற்பாடு இருக்க தாவீதையோ இப்ராஹிமையோ ஈசாக்கையோ நபிகளையோ எல்லாம் ஏற்றுக்கொண்டு சொல்ற நீங்க, அதனாலதான் சகோதரர் சொல்றீங்க. உங்களுடைய டோட்டல் மொத்த கருத்து கணக்கியே என்னன்னாக்கா, கடவுள் எங்கிறது கொண்டாடி வராங்க, எப்படி அவர் வருவாரு, அவர் எப்படி கடவுளுடைய மகன் சொல்வீங்க, இதுதான் மெயின் சப்ஜெக்ட். உங்களுக்கு ஈசா ஒரு நபி தான், அவருடைய கடவுள் மகன் சொல்லதான் கடைசி உங்களுக்கு பாயிண்ட். அவர் சிறிது அறையப்படல, இதுதான் உங்களுடைய சப்ஜெக்ட். தவிர நீங்க இந்த சின்ன சின்ன கொஸ்டின் எல்லாம் நீங்க பேசுறது தேவையில்லாத ஒரு வாக்கு, அதை விட்டுணும். ஏன்னு கேட்டாங்க, உங்க அடிப்படையே முஸ்லீம் நண்பர்களுடைய அடிப்படையே ஒரே ஒரு அடிப்படை தான். உங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு காரியம், ஏசா ஒரு நபின்றீங்க, நாங்க தேவனுடைய குமாரன் அவருடைய வார்த்தையை சொல்றோம். இது நீங்க தேவையான டைம் வேஸ்ட் பண்ணதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடணும். என்ன பொறுத்த வரைக்கும் பேச வேண்டாம், வேற சப்ஜெக்ட் பேசுங்க. வேற பேசு, நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க. எங்கள் கடவுள் கொடுத்த வார்த்தை நாங்க சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ள மனதாக தான் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளா சம்பளத்தோடு பிரிஞ்சு போகணும், அவ்வளவுதான் என்னுடைய வார்த்தை. அதுதான் உண்மை. இதுதான் ஃபைனல். எவ்வளவு ஒரு விஷயம் பேசினாலும் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரே வருவாங்க. இது சப்ஜெக்ட் எல்லாம் மெயின் சப்ஜெக்ட் வேற பேச முடியுமா சொல்லுங்க. நீங்க சில பேர் கடவுளா கொண்டு போய்விட்டாங்க. நீங்க கடவுள் எங்க தாய் அவர் கடவுள் மகனா எங்க சொல்லியிருக்காரு கேட்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தாங்க, உங்க ஆளுங்க கொடுத்ததை நீங்க படிங்க, இதை நீங்க படிச்சுட்டு எங்களுக்கு ஒரு விளக்கம். பாத்திமா பீவி இருக்காங்க இல்லையா, பாத்திமா அவங்களுடைய வாரிசுல வந்த புக்கு உங்களுக்கு கொடுத்த எஸ்தர் குல்ஷான், அவருடைய சாட்சியை படிங்க. இவங்க எல்லாம் சொல்ற கருத்து இந்த உடம்பு சொல்லி எங்களுக்கும் அடிப்படை வித்தியாசமே நீங்க சொன்னதுதான். இல்ல இந்த தாழ வேண்டியவங்க நீங்க நேரம் வந்திருக்கலாம்,
இதுக்காக வேண்டி படி போட்டு பாயிண்ட் வந்துருக்கு. அதுல நம்ம பேசுறது பேசி என்ன கருத்துக்கள் சரியா தவறா ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்ள இல்லன்னா ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க வந்துருங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன். அடுத்தது இது ரொம்ப டைம் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா அந்த விஷயத்த? பேசுங்க பதில் அதாவது நீங்க சொன்னதான் உண்மை. உங்களுக்கும் எங்களுக்கும் அடிப்படையில் அதுதான் வேறுபாடு. ஐயா நாங்க இதுதான் அடிப்படை, இதுதான் பேசணும். ஆனால் இந்த இது பேசுவதற்கு எதன் அடிப்படையில் பேசுவது? நீங்கள் எதன் அடிப்படையில் அவரை கடவுள் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் நம்புறீங்க? அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது இதுதான். இதை பற்றி பேசாம அதுக்கு போக முடியாது. ரெண்டாவது இந்த தலைப்பை எடுத்ததும் நீங்கள் தான். முதல்ல அவரை கேட்கும் போது நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க விமோசனத்தை பத்தி பேசுனீங்க, பாவ விமோசனத்தை பத்தி பேசுனீங்க. அதுக்குள்ள போகும்போதுதான் பைபிள்ங்கிற வாசகத்தை பேச்சு வந்த உடனே பைபிள் நமக்கு நம்பகத்தன்மை நாங்க சந்தேகப்படுறோங்கிற வார்த்தை சொன்ன உடனே அதை நாங்க விடவே முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அதான் நீங்க தான் அந்த தலைப்பை எடுத்தீங்க. நீங்க அந்த தலைப்பை எடுத்ததுதான் நான் பேச கொடுக்குறேன். அந்த தலைப்பை நீங்க எடுத்துதான் நாங்க பேசணும். அது நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். அப்பதான் நீங்க சும்மா நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியலன்ற உடனே நீங்க அதை பத்தி பேச வேண்டாம், முக்கியமான விஷயத்துக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கு வரணும். எதை பத்தி பேசணும் அது வரணும். அதுக்கு இடையில நீங்க அப்போ இடையில இருந்து நிறைய தவறான தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. யாரோ ஒரு ஆளை சொல்லி அவர் பாத்திமாவுடைய வழிமுறையில வந்தாருங்கிறீங்க. அதுக்கு சான்று வச்சிருக்கீங்களா? அவர் பாத்திமாவுடைய பேரனா வழிவழியா வந்தாங்க என்ன சான்று வச்சிருக்கீங்க? நானும் சொல்லுவேன் இல்ல அதெல்லாம் ஃப்ராடு. உங்க ஆளுக்கத்தான் எங்க பேர் சொல்லி ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கத்தடியில் பதில் சொல்லுங்க, புக்கத்தடியில் பதில் சொல்லுங்க. நாங்களும் அப்படி சும்மா தண்டிக்கிட்டு புக்கத்தடி அப்படி சொல்லக்கூடாதுயா. சொல்லி இந்த ஒரு தவறான தகவல் சொல்லுவாங்க. கேட்ட கேள்வி பேய் பிசாசு உண்டான இதுல இருந்து நீங்க நீங்க எனக்கு பதில் தருங்க. சரி ஓகே, இதுக்கு நம்ம வந்து பதில் எடுத்து போடுவோம். ஆமா, அடுத்தது என்னன்னா இன்னொன்னு இல்லையா நீங்க சொன்னீங்க நோய்க்கு துணிக்கு கொஞ்சம். அதாவது நீங்க முதல்ல என்ன சொல்றீங்க, முக்கியமான விஷயத்த பேசணும் நீங்க சொன்னீங்க. சரி நான் முக்கியமான விஷயத்த பேசணும் சொன்ன உடனே நீங்க பேய் விசாரிக்கிறீங்க. இது பதில் தாங்கிறீங்க, பதில் இது தாங்கிறீங்க. இது முக்கியமா இருந்தா இதை பேசணும். இல்ல அதுதான் முக்கியம் தான் அப்படிங்கிற எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது கடிதம் எடுத்திருக்கீங்க, முக்கியமாக இருந்தா இல்ல நீங்க ஏதோ ஒரு குடும்பத்துக்கு பதில் தாங்கன்னு போற முறை இல்ல. நீங்க இங்கேயே கேள்விகளை இங்கேயே நாங்க எல்லாரும் பதில் தர தயாரா இருக்கோம். முக்கியமான செய்தியாக இருந்தா அப்ப கேளுங்க. இதை விட முக்கியமான அதாவது நீங்க வந்து முதல்ல வந்து வேத வசனங்கள்ல எந்த விதமான கூட்டலும் அது நம்பிக்கை வந்து நான் வன்மையை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. பதிவு பண்ணும்போது எப்படி இந்த பேச்சு வருதுன்னா, இவர் வந்து ஒரு குஷ்டரோகம் சம்பந்தமா ஆடைக்கு எப்படி குஷ்டரோகம் வரும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதனாலதான் இப்போ நாம வந்து கேள்விகளை முதல்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொரு டாபிக் வாரியா எடுத்துக்குவோம். உங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இதுல வந்து மெயினான விஷயமா நீங்க கருதுறீங்களா இல்லையா? வேத வசனம் என்பதுல கூட்டல் கழிப்பது இருக்கக்கூடாதுங்கிறது சில்லி மேட்டரா இல்ல ரொம்ப பெரிய மேட்டரா? முக்கியமான சின்ன விஷயம் நீங்க சொன்னீங்க. மக்கள் எதுக்கு வருவீங்கன்னா நான் சொன்னேன். இதை போய் நீங்க சின்ன மேட்டர் நீங்க சொன்னீங்க. மக்கள் வார்த்தையை கூட்டக்கூடாது. சின்னதா சிறுசு சின்ன விஷயம். சரி ஓகே, சின்ன விஷயம் சின்ன விஷயம் நீங்க சொல்றீங்கன்னா மக்கள் என்ன நினைக்குவாங்க தெரியுமா? நிறைய தவறுகள் இருக்கு போல, இதை போய் நம்ம பேசி பெரிய விஷயமா தெரியுது. அதுதான் பெரிய விஷயமா இல்லையா? எங்களுக்கு பெரிய விஷயம் சொல்லுங்க.
என்னன்னு பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். ஐயா, ஒரு பண்ணிக்குவோம். நம்ம பேசுனது ரொம்ப சலசலப்பு ஏற்படுது. அது காரணம் நாங்க பேசும்போது நீங்க பேசும்போது நாங்க அமைதியாக இருக்கிறோம். நாங்க பேசுறீங்களா அனுமதி கொடுக்காம நீங்க மாதிரி குறுக்கு முழுக்க பேசுறதுனால பேசுனீங்கன்னா நல்ல ஒரு இலக்கம் ஏற்படாது. நாங்க பேசுறோம் நாங்க பேசுறது அமைதியாக பேச முடிச்ச பிறகு என்ன வேணாலும் பேசுங்க. Allah